சிபிஐயின் அதிரடி கேள்விகள். டெல்லியிலிருந்து கசிந்த பரபரப்பு தகவல். இனிமேல்தான் இருக்கு கச்சேரி. கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது சென்னையில் சிபிஐ அலுவலகம் இருந்தாலும் கூட ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இதனால் கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. இதனால் திமுக முக்கிய நிர்வாகிக்கு சிக்கல் வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிபிஐ வசம் ஒரு வழக்கு சென்றால் கட்டாயம் அந்த வழக்கு அப்படியே நீர்த்து போகும், மாதம் கடந்துதான் விசாரணை நகரும் என்று சிலர் வாதங்களை வைத்தனர். ஆனால் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த முறை கரூர் விஷயத்தில் சிபிஐ மிக சீரியஸ் முறையை இந்த வழக்கில் கடைபிடித்து வருகிறது. முக்கியமாக நேற்று தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்டோரிடம் கடந்த 2 நாட்களாக தினமும் 13 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்படி இருந்தும் இன்று 3வது நாளாக விசாரணை நடந்துதான் வருகிறது. இப்படி தொடர்ச்சியாக விசாரணை நடத்துவதன் பின்னணியில் கட்டாயம் விஜய்க்கு சம்மன் அனுப்பி டெல்லிக்கு வர திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த குழுவிடம் கரூர் வழக்கின் முதற்கட்ட ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டும் உள்ளது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி இந்த ரிப்போர்ட்டை ஆய்வு செய்வார். கோர்ட்டில் நடக்கும் வழக்கு விசாரணையின் போது இவரின் பதில் ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்படும். அப்போது விஜய்க்கு சம்மன் அனுப்ப அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக தாவேக நிர்வாகியிடம் சிபிஐ வைத்த முக்கிய கேள்வியாக இருப்பது கரூர் மாவட்ட பிரச்சாரம் டிசம்பரில் இருந்ததை யார் சொல்லி முன்கூட்டியே செப்டம்பரில் மாற்றப்பட்டது, கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார், காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்குள் பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யார், நண்பகல் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன, தனக்கு சேரும் கூட்டத்தை நிரூபிக்கவே இந்த தாமதம் திட்டமிடப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக டெல்லி வட்டாரம் தெரிவிக்கிறது. அடுத்த மாத ஆரம்பத்தில் சிபிஐ முக்கியமான 2 விஷயங்களை மேற்கொள்ள அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் அல்லது திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருவரில் ஒருவரை முன்கூட்டியே டெல்லிக்கு அழைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜய் தரப்பு நிர்வாகி எல்லாம் விசாரணையில் இருக்கையில் அடுத்த கட்ட நகர்விற்கு வியூகம் வகுக்க சரியான ஆட்கள் இல்லாமல் விஜய் தவித்து வருகிறாராம்.